ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். சர்வ வல்லவரே, கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, எண்ண முடியாத காரியங்களை செய்கிறவரே, எங்கள் பரிகாரியான கர்த்தரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறவளே, ஆழத்தில் இருந்தாலும் வானத்தில் இருந்தாலும் அதை இந்த புதையல்களை எங்களுக்காக கொடுக்கிறவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய தழும்புகளால் எங்களை குணமாக செய்கிறீரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறீரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இல்லை ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட எப்பொழுதும் வாசம் பண்ணுகிறீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரத்தத்தினாலே எங்களை முத்திரித்திருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே எங்களை தோய்த்து வெளித்தவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் குடும்பம், எங்கள் பெற்றோர், எங்கள் பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள் அனைவரையும் சேஷமாய் பாதுகாத்து, தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து, தேர்வு எழுத போகும் பிள்ளைகளுக்கு நல்ல ஆயுதத்தை கொடுத்து, வேலையை கொடுத்து, உயர்வை கொடுத்து, ஊழியத்தை கொடுத்து, திருமணத்தை கொடுத்து, வேலை வாய்ப்பை கொடுத்து, பிரிந்த குடும்பங்களை ஒன்றிணைத்து, சண்டை சர்ச்சைகளை விலக்கி, அமைதியை சந்தோஷத்தை கொடுத்தவரை ஸ்தோத்திரம். உறக்கத்தை கொடுத்தவரே, எழும்ப செய்தவரே, அதிகாலை துதிக்க செய்தவரே, உபவாசம் இருக்க பண்ணினவரே, தானியலின் உபவாசத்தை இருக்க பண்ணினவரே, எஸ்தரின் உபவாசத்தை இருக்க பண்ணினவருக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமுக்கு உமக்கு சொல்வோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த கண்மலையானவரை என்னை காக்கும் தேவனே, பழைய பாடலை நாம் பாடுவோம். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் வேலனானே, எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் வேலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி மோசே உயர்த்தின போது ஊரும் ஆரோனும் சப்போர்ட் செய்த பொழுது மலை முச்சியில அவங்க பெற்றோர், அவங்க பிள்ளைகள், அவங்க உடன் பிறந்தவர்கள், அவர்களுடைய ஆடு மாடுகள், அவருடைய எல்லா ஜீவனும் பாதுகாக்கப்பட்டது. அவருடைய ஆஸ்தி எல்லாம் பாதுகாக்கப்பட்டது. வசனம் ஒரே லைன்ல சொல்லுது, அவர்கள் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள், பெலிஸ்தியர்கள் தோற்று போனார். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாம் தோற்று போகும்படி செய்யும். கையை உயர்த்தும் பொழுது எங்கள் சரீரம், அவயவங்கள், உறுப்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும். மரண இருள் கட்டுகள் அகன்று போகணும். சாபங்கள் முறிந்து போகணும். வியாதிகள், பலவீனங்கள் மறைந்து போகணும். கைகளை உயர்த்தும் பொழுது ஏனென்றால் நாங்கள் எங்களுக்கு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, யெகோவா ஈரேக்கு நேராக, இயேசுவுக்கு நேராக, என் சர்வ வல்லவருக்கு நேராக, என் பரிசுத்த ஆவியானவருக்கு நேராக நாங்கள் உயர்த்துகிறோம் என்பதை நாங்கள் மறக்கவில்லை. அதில் நாங்கள் கான்ஷியஸாக இருக்கிறோம். அதனால் உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. உம்மை நோக்கி கூப்பிட்டவங்க வெட்கப்பட்டு போவதில்லை, குறைந்து போவதில்லை. அதனால் நாங்கள் மேற்கொண்டோம். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, மத்தேயு 17 அதிகாரத்தில் தான் இந்த வசனம் நம்ம அடிக்கடி இந்த மாதம் முழுவதும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லை? அது முக்கியமான வசனம். அதுதான் 21ஆம் வசனம். உபவாசத்தை குறித்தும் லென்த்தை குறித்தும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை இது. சரிங்களா? 21ஆம் வசனம் வாசிக்கிறேன். இந்த ஜாதி பிசாசு, ஆங்கிலத்தில் திஸ் கைண்ட் அப்படின்னு தான் போட்டிருக்க தவிர பிசாசு திஸ் கைண்ட் அப்படி தான் போட்டிருக்கு. நீங்கள் கொஞ்சம் நீங்கள் அதை எனக்கு எழுதி அனுப்புங்க. திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அப்படிதான் நினைக்கிறேன் இல்லை? இவ்வகையான பிசாசுன்னு நம்ம பவர் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. ஒரு ஜாதி என்ற வார்த்தையை நம்ம எடுத்துடலாம். நல்ல வேலை, இதில் ஜாதியும் நல்லது தான். ஜாதி ஒரு பிசாசு தான். இன்னைக்கு அநேகர் இந்த ஜாதியை பற்றி கொண்டு ஜாதி 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 என்று அந்த வெறித்தனமாக பெருமையில், அகந்தையில், ஆணவத்தில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அதுதான் ரொம்ப கண்டம் பண்ணுகிறார். இன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு வேலையாக ஏன் ஆவியில் போட்டது, அவருடைய ஆவியிலிருந்து வந்தது, அவருடைய பரலோகத்திலிருந்து வந்த வார்த்தை, திஸ் கைண்ட் ஆஃப் ஜாதிகள், ஏற்றத்தாழ்வுகள், திஸ் கைண்ட் ஆஃப் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஜாதிகள், மற்றவர்களை ஏளனமாய் பார்க்கிற ஜாதிகள், மற்றவர்களை அருவருப்பாய் பார்க்கிற ஜாதிகள், இந்த ஊரு அந்த ஜாதிக்காரன், அந்த ஊரு இந்த ஜாதிக்காரன், நான் அந்த ஜாதியுடைய பெரியவன் என்று சொல்லுகிற இந்த திஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் எப்போ மாறுவாங்க தெரியுமா? ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும். அவங்க யாருன்னு நான் சொல்றேன். திஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஆர் ஈவில்ஸ் பீப்புள். பிசாசு பிடிச்சவங்க. நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறேன்னு தயவு செய்து என்னை கோவிச்சு கொள்ளாதீங்க. நான் வேதத்தின் அடிப்படையில் வேதத்தில் இருக்கிறவளை தான் அப்படியே தியானம் பண்ணுகிறேன். திஸ் கைண்ட் ஆஃப் casteism ஆர் ஈவில், அது இன்னும் சொல்ல போனால் தேர் ஆர் கால்டு ஈவில் பீப்புள். நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா மனுஷரை பார்க்குற மாதிரி பார்க்காதீங்க, பிசாசை பார்க்குற மாதிரி பாருங்கள். முன்னாடி 2 பல்லு, கீழே 2 பல்லு, காது பெருசா, கண்ணு பெருசா, பிசாசு எப்படி விழுங்குவானோ அந்த மாதிரி பாருங்க. யாரெல்லாம் ஜாதி பெருமையோடு வந்து நிற்கிறானோ, அப்போ திருமணத்துக்கூட அவங்க அந்த ஜாதி அப்படின்னா அவனை நீங்கள் பிசாசாக பாருங்கள். அல்லது வேறு எந்த காரணத்திற்காகவோ ஜாதி அப்படின்னு வந்தாங்கன்னாவே நீங்கள் பிசாசை பாருங்கள். ஆண்டவர் எந்த இடத்திலும்
ஜாதி என்று சொல்லவில்லை. பவுல் அழகாக எழுதுவார், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, சமாரியன் என்றும் இல்லை. அதே மாதிரி இயேசுவின் ஊழியத்தில் கூட அவர் சமாரியன் நாட்டின் வழியாக தான், தீரு சீதோன் நாட்டின் வழியாக தான் போனார். கானானிய பெண்ணுக்கு அவர் சுகத்தை கொடுத்தார். அவர் பார்த்தா சமாரியனை தான் முன்னாடி நிற்க வச்சார். அதே மாதிரி பரிசேயர் ஆயக்காரனை தான் மேலே நிற்க வச்சார். அதனால் நீங்கள் இந்த விஷயத்தை மாத்திரம் கொஞ்சம் ஒரு 2 minutes நான் பேசிட்டேன். அதனால் ஒருவேளை அப்படி ஒரு ஜாதி வைராக்கியத்தோடு நீங்கள் இருப்பீங்கன்னா இந்த லெந்து காலங்களிலாவது மனம் திரும்புங்க. இந்த ஜாதி பிசாசு. இந்த பிசாசு பிடிச்சவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. அவங்க நிச்சயம் நரகத்துக்கு தான் போவாங்க. அந்த ஆக்கினி தீர்ப்புக்கு தான் வருவாங்க. நரங்கன்னொன்னே நான் செத்து போன பிறகு எங்கே போனேன்னு நினைக்காதீங்க. இந்த பூமியிலே வாழும் பொழுது அந்த நரகத்தை அனுபவிப்பீங்க. உங்கள் சரீரம் வெந்து, உங்கள் சரீரம் என்ன சொல்லுவாங்க, வேக வைக்கிறது பற்றி என்ன சொல்லுவோம் தமிழில், வேற என்ன, அந்த மாதிரி வேக வைத்து கொடுமைகளை அனுபவிப்பீங்க. எப்பவுமே அந்த ஜாதி பார்க்கறத கொஞ்சம் நிறுத்துங்க. என்ற ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கான்டெக்ஸ்ட் என்னன்னா, இந்த வசனத்தை வாசித்துறேன். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். சரி, கான்டெக்ஸ்ட் எடுத்துட்டு நம்ம இதில் 2 daysக்குள்ள நம்ம இதை முடிக்கலாம். 6 நாளைக்கு பின்பு, மேத்யூ சாப்டர் 17, 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூப்பிட்டு கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையில் மேல் ஏறினார். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, அது ஒரு 3rd வரைக்கும் ஒரு சின்ன பேராகிராஃபை அதில் நம்ம நிப்பாட்டிக்கலாம். இப்போ இயேசு பிளெயின்ல இருந்து, அப்படி இல்லைன்னா வேலியில இருந்து மவுண்ட் டாப் எக்ஸ்பீரியன்ஸுக்கு போறார். கவனிங்க, நல்ல கவனிங்க. எப்பயுமே இந்த மவுண்ட் டாப் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு அவசியம். எப்பவுமே வேலியிலே இருக்கணும் நினைக்கக்கூடாது, பிளெயின்லே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பைபிள் படிக்கிறது, ஜபிக்கிறது, உபவாசிக்கிறது, வேண்டுதல் செய்கிறது, ஆண்டவரை தேடுகிறது, ஆலயத்துக்கு ஓடுகிறது, எல்லாமே சராசரியா நம்ம குழந்தையிலேருந்து செய்து வந்துகிற மாதிரி வழக்கத்தின்படியே வழக்கத்திற்கும் வாதுக்கும் செய்கிற மாதிரிலாம் செய்யக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு அப் வரணும், டாப் வரணும், ஹில் அனுபவம் வரணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதனால நாம நிறைய உபவாசம் பண்ணி ஏறணும், நிறைய வேதம் வாசித்து ஏறணும், நிறைய வர்ஷிப் பண்ணி ஏறணும், நல்ல உபவாசம் பண்ணி தேவனை தேட நாம ஏறி மலை மேலே உட்காரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, இப்போ நான் நடைமுறை வாழ்க்கையில வருகிற ஒரு விளக்கத்தை சொல்றேன். அது என்ன விளக்கம்னா, எல்லாருக்குமே ஒரே நிலையில நாம் இருக்க போவதில்லை. ஒரு நாள் நிச்சயமாக கர்த்தர் உயர்வான இடத்தை நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். ரைட்? அதனால நிச்சயம் இந்த லெந்து நாட்களில நீங்க ஆண்டவரோடு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த உயரமான ஸ்தலங்களிலே நம்ம ஏறி வர பண்ணுவார். மரண குழியிலிருந்து, ஆழியிலிருந்து நம்மை தூக்கி உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் அவர் வைப்பார். 2 பாயிண்ட் நீங்க காமிச்சுக்கோங்க. இந்த உபவாசத்தின் விளைவு என்ன, ரிசல்ட் என்ன, இந்த உபவாசத்தினால என்ன பலன் என்ன, நான் ஒவ்வொரு நாளும் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதனுடைய பலன் என்ன? பிசாசை நம்ம மேற்கொள்ள முடியும். 2வது, கீழே இருந்து, குழியில இருந்து, பிளெயின்ல இருந்து, வேலியில் இருந்து மவுண்டன் டாப் போக முடியும். நான் எழுதி தரேன். நான் உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். நான் சில வார்த்தைகள் எழுதி சொல்கிறத நான் நிறுத்துகிறேன். நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உறுதியாக நான் சொல்கிறேன். நீங்கள் உபவாசித்து ஆண்டவரை தேடுகிற பொழுது
நிச்சயமாக நீங்க சாதாரணமான நிலையில இந்த பூமிக்குரிய மக்கள் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை உயர்ந்து பறந்து மேலதான் நிற்க வைப்பார். அது உங்களுக்கு புரியும். உங்களெல்லாம் மேலதான், எல்லாரும் மனுஷங்கள் எல்லாம் மேலதான் உங்களை பார்க்க வைப்பார். அதுதான் அவருடைய வல்லமை. அது ஸோ உங்களை யாரும் அங்கிருந்து தொடக்கூட முடியாது. உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். ஸோ அதை நீங்கள் என்னைக்கும் மறந்துடாதீங்க. இதுதான் உபவாசத்தின் மேன்மை. அடுத்து ஒரு காரியம். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உனக்கு சித்தமானால் இங்கே ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமும், 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். இந்த ஒரு 3 பேர்களை ஆண்டவர் சந்திக்கிறார். இந்த 3 பேரும் ஒரு சிக்னிஃபிகண்ட் பீப்புள். யார்? இயேசு கிறிஸ்து நம்ம விட்டுருவோம். அடுத்து அவரை நம்ம கடைசியில பார்ப்போம். மோசே. யார் இந்த மோசே? மோசே 40 நாள் இரவும் பகலும் 2 முறை உண்ணாமல் புசியாமல் குடியாமல் ஆண்டவருடைய சமூகத்திலே மலையின் மேலே அவன் ஆண்டவரோடு கூட பேசினான். அவருடைய சத்தத்தை அவன் கேட்டான். அவருடைய முதுகை அவன் பார்த்தான். அந்த மகிமையின் பிரசாபத்தை அவன் கண்டான். விளைவு என்ன தெரியுமா? ஃபாஸ்டிங்குடைய விளைவு என்ன தெரியுமா? ரிசல்ட் என்ன தெரியுமா? பலன் என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. ஆண்டவர் அந்த 40 நாளும் ஒவ்வொரு எழுத்தா அவர் அப்படியே அந்த கல்ல கொத்தி 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 10 கற்பனைகளை நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த 40 days ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையை அவர் எழுதும்போது ஆல் பெத் அப்படின்னு சொல்லி எபிரேயத்தில் நிறைய வார்த்தைகள், நிறைய வேர்ட்ஸ் இருக்கிறது. அதுல நிறைய ஆண்டவர் அந்த 10 கற்பனைகளை எழுதும் பொழுது ஆண்டவருடைய கரத்தையே பார்த்தவன் அவன். அவனுடைய கரத்துல அழகா ஒவ்வொன்னா அவன் புள்ளியா ஆண்டவர் யோசித்து ஒரு 10 கற்பனைகளை இவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் உலகத்திற்கே ஒரு பெரிய கமாண்ட்மெண்டாக, ஒரு கட்டளையாக இருக்கணும். அதுதான் முக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரின் கைகளை பார்த்தவன் அவன். கர்த்தருடைய வல்லமையை பார்த்தவன் அவன். கர்த்தருடைய அந்த லாவை அவன் பெற்று கொடுத்தவன் அவன். இன்னைக்கு உபவாசம் இருந்தீங்கன்னா நீங்க கர்த்தரை பார்க்க முடியும், கர்த்தருடைய மகிமையை அனுபவிக்க முடியும், கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியும், கர்த்தருடைய பின்புறத்தை பார்க்க முடியும். கர்த்தர் தம்முடைய கரத்தினாலே உங்களை மூடி கண்மலின் அந்த 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 இடுக்கிலே உங்களை வைத்து பாதுகாப்பார். உங்க முகம் பிரகாசிக்கும். எல்லாம் அவர் வெளியில கீழே மோசே இறங்கி வந்த பிறகு எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் முகத்தை மூடிட்டாங்க. அவங்க மூடிட்டாங்க. சொன்னாங்க, மோசே உங்க முகத்தை மூடுங்க, உங்க முகத்துல ஒரு பெரிய பிரகாசம் இருக்கிறது. அதனால உபவாசம் இருந்தீங்கன்னா, ஐயோ டல்லாயிடுச்சேயா ஃபேஸு, டல்லே ஆகாது. ஏன்னா தானியேல் 16 வயசுல பாபிலோனுக்கு வந்த பொழுது அந்த இறைச்சி இல்லாம பருப்பு கீரைகளையும் அவன் சாப்பிட்டதுனால மற்ற எல்லா வாலிப பிள்ளைகளை காட்டிலும் இவன் முகத்தான் ரொம்ப பிரகாசமா கிளர்ச்சியா இருந்தது, மேக்கப் இல்லாம. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் மேக்கப்போடு இருக்க விரும்புகிறாங்க. சில உபவாசம் இருந்து பாருங்க, ரொம்ப மேக்கப் இல்லாத ஒரு அழகு பிரகாசமான தெய்வ ஒளி உங்கள் கண்களில், உங்கள் இமைகளில், உங்கள் பார்வையில், உங்களுடைய முகத்தில் வரும். அதனால் நீங்கள் மோசேயுடைய 40 நாள் அந்த ஃபாஸ்டிங்கில் அவ்வளவு நடந்திருக்கிறது. நான் இன்றைக்கு சொல்கிறேன், ஒரு 25 நாட்கள் மேலாக நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்ச நாட்களில் அல்லது இன்றும் கூட தேவ வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரகாசம் உணவினாலும் இல்லாமல் இருந்தாலும் சரி, தண்ணீர் இல்லாமல் இருந்தாலும் சரி, அவருடைய மகிமையை நீங்க பார்ப்பீங்க. தேவனோடு இருப்பது பெரிய பாக்கியம் இல்லை? அதே போல நீங்க பாருங்க, மோசே எப்படி மறிச்சார்? இந்த உலகத்துல மறிக்கும் பொழுது அநேகர் ஐயோ மரணத்தை கண்டு அழுது 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 வேதனையோட கடன், அழுது பாரம், பிரிவினை, தோல்வி,
கஷ்டங்கள், குழந்தைய விட்டு போகிறோமே, மனைவியை விட்டு போகிறோமே, பிள்ளைகளை விட்டு போகிறோமே, அப்பா அம்மா விட்டு போகிறோமே அப்படின்னு வேதனையோடு கூட, நிறைய வலியோட, கேன்சர் வலியோடு கூட, அல்லது மேபி வேறு விதமான முற்று வலியோடு கூட, இருதய வலியோடு கூட அழுது 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 நரகத்தில் இருப்பதை போல சாகுறாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, மோசேயுடைய மரணம் எப்படி இருந்தது? வசனம் மாத்திரம் சொல்லுது. எப்படி சொல்லுமா? மோசே மரித்தான், கர்த்தர் அவனை அடக்கம் பண்ணினார். என்ன ஸ்லாக்கியம் இல்லை? என்ன ஸ்லாக்கியம்! பயங்கரமான ஸ்லாக்கியம். தேவனோடு கூட இந்நாள் வரைக்கும் அவனுடைய கல்லறை யாரும் பார்க்க முடியவில்லை. அப்போ அவன் இறக்கும் பொழுது என்ன சந்தோஷத்தோடு ஆண்டோடு போயிருப்பான் பாருங்க. அப்ப இறக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இறக்கலை ஏன்னு சொல்லனா, இறந்தாலும் சரி அவன் உயிரோடு கூட இப்பொழுது இருக்கிறான் என்று சொன்னால், அந்த உயிர்த்தெழுதலின் அந்த மரணம் தான் அவனுக்கு நேர்ந்தது. அப்படி ஒரு மரணம் நமக்கு வேணுமா? உபவாசம் இருங்க. அப்படி ஒரு உயிர்த்தெழுதல் அனுபவம் வேணுமா? உபவாசம் இருங்க. நான் உங்களுக்கு சொல்லுவேன், சில காரியங்கள் நான் சொல்லுவேன், ஐயோ நான் பாதி வயலில் செத்தாலும் செத்துருவோம் பொழுது. ஆனால் நீங்கள் உபவாசம் இருந்து ஆண்டோடு கூட அப்படியே இணைந்து உபவாசம், ஜெபத்தில், வேத வாசிப்பில், கீழ்ப்படிதல, தாழ்மைப்படுத்துவதில் நீங்கள் அவரோடு கூட இணைந்து இருக்கின்ற பொழுது, அதாவது உண்மையான உபவாசத்தோடு கூட இணைந்திருக்கும் பொழுது, ஒருவேளை இந்த பூமியில நீங்க மரித்தாலும், நான் சொல்றேன், வேறு ஒரு உலகத்துல, நீங்க வேறொரு இடத்துல, வேறொரு உலகத்துல, வேறொரு ஏதோ ஒரு மூலையில நீங்க உயிரோடு இருப்பீங்க, உயிரோடு இருப்பீங்க, உயிரோடு இருப்பீங்க. நான் ஸ்ட்ராங்லி பிலீவ் பண்றேன். ஏன் அப்படி பிலீவ் பண்றேன்னா, நெக்ஸ்ட் எலியா பார்க்கலாம். எலியா ஏன் இங்க வரப்போறார்? எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். 2 முறை அவன் என்ன செய்தான்? மேகத்தை ஒரு முறை அடைத்தான், இன்னொரு முறை மேகத்தை வரவழைத்தான், மழை வந்தது. 850 பாகால் தீர்க்கதரிசிகளை தனியாள வெட்டி போட்டான். எசேபேலுக்கு பயந்து நடுங்கினான். இருந்தாலும் ஒரே ஒரு போஜனத்தின் பலனாக 40 நாட்கள் ஓடினான். அது மாத்திரமல்ல, மழை வரும் பொழுது ஆகாபா அரசனிடத்துல, உள்ளங்கை மேகத்தை பார்க்கிறேன், பெரும் மழை இரைச்சலை கேட்கிறேன், நீ ரதத்தை பூட்டி போ, முன்னை மழை தடைப்படாதபடிக்கு. அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா ஒரு மனுஷன் இருப்பானா? நிச்சயம் முடியாது. அதே மாதிரி இந்த ஏழை விதவியின் வீட்டிலே அவன் செய்த அற்புதம், குழந்தையை உயிரோடு எழுப்பின அற்புதம், அதன் பிறகு அவன் மேலே ஏறின பொழுது அந்த சால்வையினாலே அந்த எலிசாவை அபிஷேகம் பண்ணினதும், அந்த சால்வையை கொண்டு எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி யோர்தானை பிரித்ததும், எலியா கொண்டு போகப்பட்டான். எங்கே கொண்டு போகப்பட்டான்? நீங்க தேவனுடைய இப்ப நான் வேக வேகமா எலியா பத்தி சொல்லிட்டேன், வேகமா சொல்லிட்டேன். அவருடைய காரியங்கள்லாம் வேகமா சொல்லிட்டேன். முடிவு சொல்றேன். ஒரு உபவாசிக்கிறவன், வைராக்கியமா இருக்கிறவன், ஆண்டவர் மேல பற்றுதலா இருக்கிறவன், நம்பிக்கையா இருக்கிறவன், ஒரு ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசி, போல்டா நின்று ஃபைட் பண்ணுகிறவன் உடைய நிலைமை என்ன நடக்கும்னா, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டும். பைபிளை நீங்க தேடி கண்டுபிடிங்க. நான் ஒரு உண்மையை சொல்றேன், பைபிள் உண்மையை சொல்றேன். எலியா மரிக்கவில்லை, அவன் மேலே கொண்டு போகப்பட்டான். எஸ், உண்மைதான். எங்க கொண்டு போகப்பட்டான்? பதில் இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க. எங்க கொண்டு போகப்பட்டான்? பரலோகத்துக்கா? உத்தரிக்கந்தரத்துக்கா? பாதாளத்துக்கா? சுழல் காற்றில கொண்டு போகப்பட்டான். எங்க? 3ஆம் வானத்துக்கா? 2ஆம் வானத்துக்கா? எங்க கொண்டு போகப்பட்டான்? நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பைபிள்ல நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். அதன் பிறகு எலியா சுழல் காட்டிலே கொண்டு போகப்பட்டு வேறு ஒரு இடத்திலே போய் அவன் உயிரோடு வாழ்ந்தான். அங்க ஒரு ராஜாவை அவன் சந்திக்கிறான். இது வேதாகமத்தில் இருக்கிறது. நான் சில பேரை மரணத்திற்கு பிறகு நான் சில பேர் ஆற்றுவேன். ரொம்ப வாலிப வயசுல இறந்து போயிடுவாங்க, அல்லது சின்ன வயசுல கணவனை இழந்து போயிடுவாங்க, அல்லது ரொம்ப அவங்க தான் அந்த வீட்டுக்கு
அப்படின்னு சொல்லி இயேசு காலத்தில் ஒரு ஏழை விதவின் மகன் லாசரு அந்த மாதிரி ஆளுங்க, அம்மா சின்ன வயசில் அம்மா அல்லது சின்ன வயசில் அப்பா, அந்த வீட்டில் அவங்க தான் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு பெரிய செய்தி என்ன தெரியுமா? இது அவங்களுக்கு ஆறுதலாக நான் சொல்கிற கவுன்சிலிங். எப்படி எலியா சுழற்காற்றில் எடுத்து கொண்டு கொள்ளப்பட்டு வேறு இடத்திலே அவனை கர்த்தர் வாழ வைத்தாரோ, அவன் ஆயுச நாட்களை அங்கே கண்டினியூ பண்ண வைத்தாரோ, அப்படியே உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையும் அல்லது கணவன் வாழ்க்கையோ மனைவி வாழ்க்கையோ வேறு ஒரு உலகத்தில் கண்டினியூ பண்ண வைப்பார். இட்ஸ் ட்ரூ. இள வயசுல என் தங்கச்சி ஒன்று, அதாவது என்னுடைய சித்தி பொண்ணு இறந்துச்சு. அது பேர் ஜீவிதா. ஒரு நாள் இறந்துச்சு. அது ஊழியத்துக்கு போச்சு. ஆக்சுவலி ஊழியத்துக்கு போச்சு. காலையில் எல்லாம் ஆட்டோவில் கிளம்பி போகிறாங்க, ஷேரோ ஆட்டோவில். இந்த பாப்பா மட்டும் அந்த ஏஜில், அதாவது அந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் அந்த பக்கம் ஏதோ ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்கிறது. எண்டில் ஒரு லாரி வேன்காரன் வந்து தட்டிட்டான். அந்த வேனில் தட்டின மாத்திரத்தில் அது ஸ்ட்ரைட்டாக என் தங்கச்சி ஜீவிதா தான் தொட்டான், இடித்தான். அந்த ஹோல் அந்த ஆட்டோவில் இருந்த எல்லா 5-10 பேரும் ஒரு சின்ன காயம், ஒரு சின்ன கீறல் கூட இல்லை. ஆட்டோ கூட சேதமாகலை. ஆனால் அந்த தங்கச்சி ஜீவிதா மறித்து போனாள். எங்களுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய அடி. என்ன ஆண்டவரை, ஊழியத்துக்கு அந்த ஊழியம் பயங்கரமான ஊழியம் செய்யும், அழகிய பாடல் பாடும், கருப்பாக இருந்தாலும் கர்த்தர் கர்த்தர் பெரிய 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 ஊழியத்தை கொடுத்திருந்தார். எங்களுக்கெல்லாம் பெரிய கேள்வி. அப்போ ஒரு நாள் என்ன செய்தேன், அந்த காஞ்சிபுரத்துக்கு ஏதோ ஒரு ஊழியத்துக்காக நான் இந்த பஸ்ஸில் அந்த ரூட்டில் நான் போயிட்டுருக்கிறேன், காரில் நான் போயிட்டுருக்கிறேன். போகும்போது எக்ஸாக்டா ஹைட்டு, வெயிட்டு, கருப்பு, பல்லு, எடுப்பு, ட்ரெஸ்ஸு, ஹேர் ஸ்டைலு அப்படியே நான் ஜீவிதாவை பார்த்தது போலவே இருந்தது. சிலர் சொல்லுவாங்க, உலகத்தில் ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதை நான் நம்புகிறேன், நம்பாமல் போகிறேன் என்பதெல்லாம் இல்லை. ஆனால் என் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஆறுதல் என்னன்னா, இல்லை அது 16, 18, 20, 21 வயசுல இறந்தாலும் அது ஆண்டவருக்காக இருந்தபடினால அவரோட லைஃப் எக்ஸ்டெண்டட் கர்த்தர் வேறு எங்கன்னா பயன்படுத்துவார் ஊழியத்திலிருந்து அப்படின்னு நான் கூறுவேன். நான் சொல்றேன், ஏன் தேவனால் இது கூடாத காரியமா? ஏன் முடியாதா? இந்த கண்டத்தில் அவரால் எங்கேயும் அந்த ஜீவனை கொண்டு போய் நிறுத்தி பயன்படுத்த முடியாதா? அதனால பிள்ளைகளை இழந்தவங்க, பெற்றோரை இழந்தவங்க, கணவனை இழந்தவங்க, மனைவி திடன் பண்ணுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நான் பேசணுன்னே வரல, ஆனால் யாரோ ஒருவருக்காக இல்லை பலருக்காக கர்த்தர் பேசுகிறார். எங்கேயோ நல்லா இருக்கிறாங்க, கவனிங்க. அது பரலோகம் அல்ல, இந்த பூமியிலே இருக்கிறாங்க. ஈவன் பரலோகத்திலையும் இருப்பாங்க, கவலைப்படாதுங்க. ஸோ இயேசுவும் 40 நாள் உயிரும் இருந்தார். 40 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்ததுனால தான் அந்த 3 சோதனை சந்திக்க முடியாது. ஒன்று கல்களை ரப்பமாக்கி, அது சாப்பாடு. 2வது அதிகாரம். என்ன அதிகாரம்? இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன், நீ எனக்கு சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொள் அப்படி சொன்னார். உன் அதிகாரமும் வேணாம், கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்துக்கிறார். அதனால தான் ஆண்டவர் எப்படி கர்த்தரனை உயர்த்தினார்னா, எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா முழங்கால்களும் முடுங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கையிடும், எல்லாரும் ஆண்டவரை போற்றுவாங்க அப்படின்னு ஆண்டவர் வச்சார். சரி, தேர்டு என்ன? உப்பருகையில் போய் நிறுத்தி நீ கீழே விழு, உன்னை தேவதூதர்கள் உன்னை பார்த்து உன்னை உயிரோடு வைப்பாங்க. ஆண்டவர் சொன்னார், தேவனை பறிச்சு பார்க்காம. நான் உழுதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நீனா சொல்றது நான் செய்யறது, ரைட்? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே
நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இப்படி அவன் விழுந்த உடனே ஒரு பெரிய மிராக்கல்ல நீ பெரிய ஆயிடலாம் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் உயர்வை கொடுக்கலான்னு பிசாசு அவரை டெம்ப்ட் பண்ணாங்க. இந்த ஷார்ட்கட் உயர்வில் எனக்கு தேவையில்லை, பிரைப் கொடுத்து லஞ்சம் கொடுத்து இந்த உயர்வை வாங்கணும்னு அவசியம் இல்லை, நீ சொல்லி நான் உயர்வு வாங்கணும்னு அவசியம் இல்லை, என் ஆண்டவர் என உயர்வை உயர்த்துவா. அவ்வளோதான். இயேசு, மோசே, எலியா 3 பேரும் அந்த இடத்துல இருந்தார். அவங்க பேசினாங்க. என்ன பேசினாங்க? ஜீசஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஜீசஸ் உனக்கும் இதே நிலைமை தான் வரப்போகிறது, உன்னை சிலுவையில் அறைவாங்க, இதெல்லாம் முன்னாடியே பேசியிருப்பாங்க. உன்னை கொலை பண்ண பார்ப்பாங்க, ஆனால் நீ கவலைப்படாதீங்க, கர்த்தர் 3ஆம் நாள் உன்னை உயிரோடு எழுப்புவார். எப்படி நாங்களாம் உயிரோடு இருக்கிறோம்ல, நாங்களாம் சாட்சிகளாக இருக்கிறோம். அதே போல் உன்னையும் உங்களையும் உலகத்திற்கே சாட்சியாக நிறுத்துவார். திஸ் இஸ் மெசேஜ். இதுதான் என்ன மெசேஜ்னா, மலை அல்ல அனுபவம், டாப், அந்த மலையில் இருக்கிற ஒரு அனுபவம், டாப் எக்ஸ்பீரியன்ஸ், ஹில் டாப் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தரப்போகிறார். நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து பாருங்கள், இயேசுவை போல, மோசேயை போல, எலியாவை போல. மரணமே உன் கூறங்க, பாதாளமே உன் ஜெயமெங்க. அங்கே வியாதிக்கு இடமில்லை, விளைவினத்திற்கு இடமில்லை, சோர்வுக்கு இடமில்லை, பிரச்சனைகளுக்கு இடமில்லை. ஒருவேளை சோர்வு வந்தாலும் எலியாவுக்கு வந்தது போல, ஈவன் மோசே கூட என் பேரை கிறுக்கி போடுங்க, அவனால் காணால சுதந்திரிக்க முடியல, ஏவந்தோ உயிரோடு இருக்கிறான். நீங்க சதா காலம் உயிரோடு இருக்கணுமா? பரலோகத்திலும் சரி, அல்லாது என்னுடைய புரிதல் அது. எத்தனை பேர் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய புரிதல் அது. ஒருவேளை இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் நீங்கள் உயிரோடு காணப்பட வேண்டுமா? உபவாசம், ஜெபம், வேண்டுதல், ஆண்டவரை தேடுங்க, முழு மனதோடு தேடுங்க. பாவம் இல்லாத வாழ்க்கை, கரை இல்லாத வாழ்க்கை, கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கை, ஊழியம் செய்கிற ஒரு வாழ்க்கை வாழும்போது நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான அந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு புதிய தாட் எங்களுக்கு கொடுத்திருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். இந்த தாட் எத்தனை பேருக்கு புரிகிறது, புரியாமல் போகிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் புரிந்தவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்து, புரியாதவர்களுக்கு இன்னும் இதை பற்றி தேடுகிற ஒரு பெரிய கிருபையை தாரும். இந்த நாளிலும் கூட மரண அவஸ்தையாக இருக்கிற ரவி, அவனை உயிரோடு கொண்டு வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நார்மலாக கொண்டு வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் நார்மல் வார்டுக்கு கொண்டு வர போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே அவனை போல இருக்கிற அநேகர், கேன்சரில் இருக்கிற ஐயா, கேன்சர் வியாதியில் இருக்கிற அநேகருக்காக நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாக ஐயா சோமசுந்தரமுடைய மனைவி, அவளுக்காக ஜெபிக்கிறேன். உடல் வலி வேதனைக்காக இப்படி சமூகத்தில் வருகிறேன். கர்த்தர் ஒரு பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. இப்படி ஜெபிக்க கேட்ட அனைத்து மக்கள் உண்டு ஆண்டவர். எத்தனையோ மக்கள் ஜெபிக்க கேட்டாங்க. என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, திருமணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க, எக்ஸாமுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு லெட்டர் இது 10ஆம் வகுப்பு படிக்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. 10th 12th எழுதின பிள்ளைகளுக்கு ரிசல்ட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. விசேஷமாக கடனுக்காக ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே. எத்தனை நாட்கள் இந்த கடன், நிறைய பேர் கடன்லால் மறித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட சில காரியங்கள் நாங்கள் பார்த்தோம், கடனால் மறைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கடன்லேருந்து விடுதலை தந்து இனி கடன் வாங்காது இருக்க உதவி செய்யும். எங்களை தாத்தி ஒப்படைக்கிறவங்க ஆவி, ஆத்மா, சரீரம், இருதயம், நுரையீரல், சிறுநீரகம், ஜீரண உறுப்புகள், தோல் முதலியானவை எல்லாவற்றையும் கர்த்தர் குணமாக்கும். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை சப்போர்ட் பண்ண எங்களுக்கு ஆட்களை ஏமித்து தாரும். எப்படி சப்போர்ட் பண்ண போகிறாங்க? ஷேர் பண்ணி. எப்படி சப்போர்ட் பண்ண போகிறாங்க? தங்களால் முயன்றதை அவர்கள் கொடுத்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அனைவருக்கு உதவி செய்வதன் வழியாக சப்போர்ட் பண்ண போகிறாங்க. இதை இன்னும் அழகாக வடிவமைத்து அனைவருக்கு பயன்படுகிற அளவுக்கு இதை கொண்டு வரும்படியாக சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அப்படிப்பட்ட கொஞ்சம் ஆத்துமாக்களை
எனக்காக எழுப்பித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.